திஸ் இஸ் ரவீனா, ஃபிசியோதெரபிஸ்ட் ஃப்ரம் தீபம் ஹாஸ்பிட்டல்ஸ். நீங்கள் சூஸ் பண்ணுற ஷூஸ்னாலுமே உங்களுக்கு ஹீல் பெயின் வரும். ஏன்னு பார்க்கலாம். நீங்கள் சூஸ் பண்ணுற ஷூஸில் வந்து ஆர்ச் சப்போர்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா வரும். எய்தர் அங்கே வந்து சோல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது, இல்லை அந்த இடத்துல குஷன் ரொம்ப இல்லை அப்படின்னாலுமே பெயின் வரும். ஸோ இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹீலில் வந்து ஒரு ஷார்ப் பெயின் இருக்கும். அதுவும் மார்னிங்கில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். தென் நீங்கள் சூஸ் பண்ணுற சோல்ஸ் ஒன்று அது ஹார்டாக இருக்குது, இல்லை தின்னாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஷாக் அப்சார்ப்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ எல்லா ஃபோர்ஸுமே டேரெக்டாக வந்து உங்கள் ஹீல் போர்டுக்கு தான் போகும். ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து பெயின் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். உங்கள் ஷூஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, நேரோவாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஹீலில் வந்து கொஞ்சம் கம்ப்ரெஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து பிளிஸ்டர் வரலாம், இரிட்டேஷன் இருக்கலாம், இச்சிங் இருக்கலாம், இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் போடுற ஷூஸோட ஹீல் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படின்னா உங்களோட ஹோல் ஃபோர்ஸுமே வந்து உங்கள் டோஸ்க்கு தான் போகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டோஸ் எல்லாமே கொஞ்சம் பெயின் வர ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ணுற ஷூஸ் வந்து தேஞ்சிருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஹீல் பெயின் வந்து வரும். ஸோ அந்த இடத்துல ஃபுட் அலைன்மெண்ட்டுமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நீங்கள் எப்படி ப்ராப்பரான ஷூஸை வந்து பிக் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஷூஸ் வாங்குறீங்க அப்படின்னா ப்ராப்பரான மெஷர்மெண்ட்ஸ் இருக்கணும். எப்போ நீங்கள் வாங்கினாலும் அந்த டைமில் மெஷர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களோட ஷூவோட குஷன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஷூவோட ஹீலில் வந்து ரொம்ப ஹைட்டாக இல்லாத மாதிரியும் இல்லை ரொம்ப ஃப்ளாட்டாக இல்லாத மாதிரியும் வாங்கிக்கோங்க. மீடியம் சைஸ் இருந்தால் ஓகே. நீங்கள் ஷூஸ் வாங்கும்போது நல்ல ஆர்ச் சப்போர்ட் உள்ள ஷூஸாக வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். எவ்ரி 6 to 12 months வந்து நீங்கள் ஷூஸை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப தேஞ்சு போன ஷூஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் நீங்கள் வாக்கிங்லாம் போகிறீங்க அப்படின்னா பேர் ஃபுட்டில் போகாமல் கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி ஷூஸ்க்கு வந்து நீங்கள் ஷிஃப்ட் ஆகிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் ஷூ வாங்கும் போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.